So guys, welcome back to another important update video. So first of all நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம் சம்மர் ஸ்லாமோட ஸ்டேஜ்லேருந்து. ஸோ யூடியூப்ல ஒரு சேனல் வந்து இருக்குல்ல, ஸோ கோஸ்ட் டு கோஸ்ட் டிசைன். ஸோ அவங்க இப்போ வந்து டபிள்யூடபிள்யூட ஒரு பெரிய ஈவெண்ட் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி தன்னோட டிசைன்லாம் வந்து ரிவீல் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டேஜ் வந்து இருக்கலான்னு. ஸோ அவங்க சம்மர் ஸ்லாம் 2026க்கான ஸ்டேஜை வந்து ரிவீல் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபோட்டோஸ்லாம் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்து நிற்கிங்க. ஸோ ஆப்சல்யூட் இந்த ஸ்டேஜ் வந்து தரமாக வந்து இருக்குது. அண்ட் இந்த ஸ்டேஜ் ஆண்ட பிக்கஸ்ட் பார்ட்டி ஆஃப் த சம்மர் வந்து ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக வந்து இருக்குது. அண்ட் ஸ்டேஜும் ஓரளவுக்கு வந்து தரமாக தான் வந்து இருக்குது. அண்ட் மேலே வந்து டபிள்யூடபிள்யூட லோகோ போட்டு இந்த ஸ்டேஜை வந்து ரொம்ப வந்து யூனிக்காக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து போஸ்ட் வந்து பண்ணுவாங்கல்ல, ஸோ அதே மாதிரி தான் வந்து டபிள்யூடபிள்யூ வந்து ஏதாச்சும் வந்து எப்பவுமே வந்து கிரியேட் வந்து பண்ணுவாங்க. WrestleMania 41 இவங்க வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஆக்யூரேட்டாக தான் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த ஸ்டேஜ். ஸோ அதுக்கான வீடியோ வந்து நீங்கள் வந்து எங்கள் சேனலில் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் WrestleMania 40 ஸ்டேஜ்லாம் ஆக்யூரேட்டாக வந்து இவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி இவங்க வந்து சம்மர் ஸ்லாம் 2026க்கான ஸ்டேஜ் வந்து ரிவீல் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டேஜ் தரமாக தான் வந்து இருக்குது. அண்ட் டபிள்யூடபிள்யூ இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் வந்து செய்கிறாங்கன்னா அது வந்து ரொம்ப வந்து தரமாக வந்து ஆகிடும், ரொம்ப வந்து மேசிவாக வந்து ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜ் மாதிரி ஏதாச்சும் வந்து 50% கூட வந்து செஞ்சுட்டாங்கன்னா டபிள்யூடபிள்யூட இந்த சம்மர் ஸ்லாமோட ஸ்டேஜ் ஒரு ஐகானிக் ஸ்டேஜாக வந்து மாறிடும். இல்லைனா எப்பவுமே டபிள்யூடபிள்யூ வந்து ஸ்க்ரீன்ஸ்லாம் வந்து நிற்க வச்சிருவாங்க. அதோட ஸ்டேஜ் வந்து ரேப் அப் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வாட்டி ஏதாச்சும் வந்து யூனிக்காக வந்து இருந்தால் அது வந்து ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ வந்து நான் வந்து அடுத்த அப்டேட் ஸோ இந்த அப்டேட் சம்மர் ஸ்லாம் 2026ஓட மேட்ச் கார்டை பற்றி நம்ம வந்து அப்டேட்டட் மேட்ச் கார்டு வந்து பார்த்துடலாம். ஸோ எந்தெந்த மேட்சஸ்லாம் வந்து இது வரைக்கும் வந்து கன்ஃபார்ம் வந்து ஆயிருக்குன்னு வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு ஸ்மாக் டவுனில் நிறைய மேட்ச் வந்து கன்ஃபார்ம் வந்து ஆயிருக்கு. ஸோ அதையும் நம்ம சேர்த்து வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோமன் ரெயின்ஸ் vs செத் ராலின்ஸ்க்கான வேர்ல்ட் டைட்டில் மேட்ச், பிராக் லெஸ்னர் vs ஓபாஃபெமிக்கான ஹெல் இன் எ செல் மேட்ச், லிவ் மார்கன் vs யோ ஸ்கைக்கான வேர்ல்ட் டைட்டில் மேட்ச், கோடி ரோட்ஸ் vs நம்மளோட CM பங்க்கான அன்டிஸ்பியூட் டைட்டில் மேட்ச், சாமி ஜெயின் vs ஃபின் பேலருக்கான அன்டிஸ்பியூட் சாம்பியன்ஷிப்கான நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச், டாமினிக் மிஸ்டீரியோ vs டான் ஹவுசன்கான மேட்ச், அண்ட் சாட் கேபிள் vs நம்மளோட பென்டாக்கான IC டைட்டில் மேட்ச், குந்தர் vs நிக்கால்டிஸ்கான மேட்ச், LA நைட் சோலோ சிக்கோவா ராய்ஸ் கேஸ் vs நம்ம பிளட் லைன்கான மேட்ச், அண்ட் பெல்லா ட்வின்ஸ் பேஜ் அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்ஸ்க்கான டாக் டீம் மேட்ச், அண்ட் டிஃப்னி ஸ்டார்டன், ஜேட் கார்கில், செல்சி கிரீன், சாலர் ஃபேர் அண்ட் இன்னொரு ஆள் இங்கே வந்து லேடர் மேட்ச்சில் வந்து கன்ஃபார்ம் வந்து ஆவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட US டைட்டில் மேட்ச், நம்மளோட ட்ரிக் வில்லியம்ஸ் vs பேரன் கார்பன்கான மேட்ச். ஸோ இந்த மேட்சும் டவுடில் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணிட்டாங்க. ஸ்மாக் டவுனோட ஆஃபரில் நம்ம பேரன் கார்பின் வந்து அட்டாக் வந்து பண்ணிடுறாரு நம்ம ட்ரிக் வில்லியம்ஸ் மேலே. ஸோ அதனால் டபிள்யூடபிள்யூ வந்து இந்த மேட்ச் கூட வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணிட்டாங்க சம்மர் ஸ்லாம்காக. ஸோ பேரன் கார்பின் vs நம்ம ட்ரிக் வில்லியம்ஸ்க்கான US டைட்டில் மேட்சும் வந்து கன்ஃபார்ம் வந்து ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ மேட்சஸ் டபிள்யூடபிள்யூ வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணிட்டாங்க சம்மர் ஸ்லாம்காக. அண்ட் வரப்போகிற ரா அண்ட் ஸ்மாக் டவுன்லேயே நீங்கள் வந்து சில மேட்ச் வந்து கன்ஃபார்ம் ஆகுறது வந்து பார்க்க போறீங்க. பை த வே இந்த மேட்சஸில் வந்து எந்தெந்த மேட்ச்க்காக வந்து நீங்கள் வந்து ஹைப்பாக வந்து இருக்கீங்கன்னு வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். பர்சனலி நான் வந்து சொல்லணும்னா ரோமன் ரெயின்ஸ் vs செத் ராலின்ஸ்க்கான மேட்ச், அண்ட் அதுக்கப்புறம் நம்ம பிராக் லெஸ்னர் vs ஓபாஃபெமிக்கான ஹெல் இன் எ செல் மேட்ச், அண்ட் அதுக்கப்புறம் சில மேட்சஸ் வந்து இருக்குது லைக் நம்ம சாமி ஜெயின் vs ஃபின் பேலருக்கான மேட்ச், நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச். ஸோ இதுவும் ஒரு தரமான மேட்சாக வந்து இருக்க போகுது. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம பென்டா vs நம்ம சாட் கேபிள்கான மேட்ச், அண்ட் குந்தர் vs நிக்கால்டிஸ்க்கான மேட்ச்லையும் என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து நிறையவே வந்து இருக்குது. ஸோ இவங்கான ஸ்டோரி லைன் நல்லா தான் வந்து கொண்டு வந்து போயிருக்காங்க. பை த வே எந்த ஸ்டோரி லைன் வந்து ரொம்ப வந்து கேவலமாக வந்து கொண்டு போகிறாங்கன்னா அது வந்து நம்ம கோடி ரோட்ஸ் vs CM பங்கான மேட்ச். ஃபர்ஸ்ட் வந்து பெல்ட்டால் வச்சதால 2 பேரும் வந்து சண்டை போட்டுக்கினாங்க. அண்ட் இன்னைக்கு ஸ்மாக் டவுனில் மைக்கை வந்து கீழே போட்டதால மறுபடியும் வந்து 2 பேர் வந்து சண்டை வந்து போட்டுக்கினாங்க. இது என்ன ஸ்டோரி லைன்னே வந்து எனக்கு வந்து புரியல. ஸோ இவங்களும் வந்து எவ்வளோ ஹிஸ்ட்ரி வந்து இருக்குது. 2 பேரும் வந்து டபிள்யூடபிள்யூல வந்து இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து AEWல போனாங்க, அண்ட் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து டபிள்யூடபிள்யூல வந்து வந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேசுறதை விட்டு நீ ஃப்ரெண்டு நான் ஃப்ரெண்டு வா மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டோரி லைன் ரொம்ப வந்து கேவலமாக வந்து இருக்குது. ஸோ அதனால இந்த மேட்ச்க்காக வந்து எனக்கு வந்து இப்போ வந்து 0 ஹைப் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து ராண்டி ஆர்டன் வந்து ரிட்டர்ன் பண்ணால் தான் வந்து ஏதாச்சும் வந்து பண்ண முடியும், இந்த மேட்ச் வந்து செட்டில் வந்து பண்ண முடியும். அண்ட் இப்போ வந்து நான் வந்து அடுத்த அப்டேட் க்ளோஸ் இந்த அப்டேட் மண்டே நைட் ராவை பற்றி. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நடக்க போகிற மண்டே நைட் ராவோட ப்ரிவியூ வந்து நம்ம வந்து பார்த்துலாம். ஸோ இது கோ ஹோம் எபிசோடாக வந்து இருக்க போது ரா சைட்லேருந்து. அண்ட் இந்த மண்டே நைட் ராவுக்காக டபிள்யூடபிள்யூ வந்து என்னெல்லாம் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்காங்கன்னா பிராக் லெஸ்னர் அண்ட் நம்ம ஓபாஃபெமிக்கான செக்மெண்ட், அண்ட் இந்த செக்மெண்ட்டை நம்ம ட்ரிபிள் எச் வந்து ஹோஸ்ட் வந்து பண்ண போகிறாரு. ஸோ இவங்கான ஒரு வெயினிங் செக்மெண்ட் வந்து நடக்கணும் வந்து டபிள்யூடபிள்யூ வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேருக்கான வெயிட்டை வந்து டெஸ்ட் வந்து பண்ண போகிறாங்க. அங்கே நம்ம ட்ரிபிள் எச் வந்து இருக்க போகிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ரோமன் ரெயின்ஸ் அண்ட் செத் ராலின்ஸ்க்கான செக்மெண்ட்டும் வந்து நடக்க போகுது. அண்ட் அதுக்கப்புறம் டாக் டீம் சாம்பியன்ஷிப்கான மேட்சும் வந்து நடக்க போகுது. நம்மளோட விஜன் வந்து டிஃபெண்ட் வந்து பண்ண போகிறாங்க அகைன்ஸ்ட் நம்ம ஆல்ஃபா அகாடமி. தென் அதுக்கப்புறம் வந்து சோல் ரோகா vs ராக்வெல் ராட்ரிகஸ்க்கான மேட்சும் வந்து நடக்க போகுது. ஸோ இப்போதே டபிள்யூடபிள்யூ வந்து இதில் தான் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வீக் வந்து நடக்க போகிற மண்டே நைட் ராக்கு. அண்ட் இப்போ வந்து நான் வந்து அடுத்த அப்டேட் க்ளோஸ் இந்த அப்டேட் நம்ம கோடி ரோட்ஸை பற்றி. ஸோ கோடி ரோட்ஸ் ரீசென்ட்லி வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து போயிருக்காரு. ஸோ அங்கே நம்ம கோடி ரோட்ஸ் வந்து என்ன வந்து சொல்கிறாருன்னா, ஸோ
செலிபிரிட்டிஸ்க்குலாம் வந்து இப்போலாம் வந்து WWE வந்து இன்வால்வ் ஆகுறது வந்து ரொம்ப வந்து பிடிக்குது. அண்ட் மேஜர்லி பார்த்தீங்கன்னா எல்லா செலிபிரிட்டிஸுக்கும் வந்து என்னோட ஸ்டோரி லைனில் தான் வந்து இன்வால்வ் ஆகுறது வந்து பிடிக்குது. வேறு ஸ்டோரி லைன்ஸ்லாம் வந்து அவ்வளோ வந்து இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா எல்லா செலிபிரிட்டிஸும் வந்து என் ஸ்டோரி லைன்லேயே வந்து பூந்துறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோஸ் வந்து கிரிட்டிசைஸ் வந்து பண்ணியிருந்தாரு. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சில நேம்ஸ் கூட வந்து சொல்கிறாரு, டிராவிஸ் ஸ்காட், பேட் மேக்கஃபி. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டோரி லைனில் வந்து எதுக்காக வந்து இன்வால்வ் வந்து ஆகிட்டாங்கன்னு வந்து நம்ம கோடி ரோஸ் வந்து லைட்டாக வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணுறாருன்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஸோ கோடி ரோஸ் வந்து ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி. ஸோ அதனால தான் வந்து செலிபிரிட்டிஸ்லாம் வந்து அவரோட ஸ்டோரி லைனில் வந்து வராங்கன்னு வந்து அவர் வந்து லைட்டாக வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணுற மாதிரியே பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் லைட்டாக வந்து ஃப்ரஸ்ட்ரேட் வந்து ஆகிருக்காரு. ஸோ என்னோட ஸ்டோரி லைனில் வந்து எதுக்காக வந்து செலிபிரிட்டிஸ்லாம் வந்து இன்வால்வ் வந்து ஆகுறாங்கன்னு. அண்ட் இப்போ வந்து நான் வந்து அடுத்த அப்டேட்க்கு இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடம் பியர்ஸை பற்றி. ஸோ போத் ரா அண்ட் ஸ்மாக் டவுன் 2 ஷோக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரே ஒரு ஜென்ரல் மேனேஜர் தான் வந்து இருக்காங்க. அண்ட் அது வந்து ஆடம் பியர்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆஃபிஷியலி வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணியாச்சு. ஸோ ஆடம் பியர்ஸ் தான் வந்து இனிமேல் போத் ரா அண்ட் ஸ்மாக் டவுனுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜராக வந்து ஒர்க் பண்ண போகிறாரு. ஏன்னா நிக்காலிஸ் வந்து மேட்ச் பண்ண போயிட்டார்ல அகைன்ஸ்ட் நம்ம குந்தர். ஸோ அவர் வந்து தன்னோட ஜென்ரல் மேனேஜரோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ரெலிங்குஷ் வந்து பண்ணிட்டாரு. அண்ட் இப்போ வந்து நான் வந்து அடுத்த அப்டேட் இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஏஜென்ட்ஸை பற்றி. ஸோ ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா WWE வந்து சில மந்த்ஸுக்கு முன்னாடி வந்து நிறைய சூப்பர் ஸ்டார் வந்து ரிலீஸ் வந்து பண்ணாங்களே. ஸோ அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஃப்ரீ ஏஜென்ட்டாக வந்து மாறிட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து யாருன்னா நம்மளோட அலெஸ்டர் பிளாக், சாண்டோஸ் எஸ்கோபார், ஜெலினா வேகா, ஜோய் ஸ்டார்க்கு. ஸோ இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா WWE வந்து ரிலீஸ் வந்து பண்ணாங்களே. ஸோ அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃப்ரீ ஏஜென்ட்டாக வந்து ஆயிட்டாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ வந்து எங்கே வேணால் வந்து போகலாம். வேற கம்பெனியில் கூட அவங்க வந்து சைன் வந்து பண்ணிக்கலாம். மேபி AEWல கூட வந்து இங்கே வந்து டெபியூட் வந்து பண்ணலாம், ரிட்டர்ன் வந்து பண்ணலாம். அண்ட் இப்போ வந்து நான் வந்து அடுத்த அப்டேட் இருக்கிறோம். ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபின் பேலர் பற்றி. ஸோ ஃபின் பேலர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஃபேட்டல் 4 மேட்ச் வந்து ஜெயிச்சிட்டாரு. அண்ட் அவருக்கு பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் வந்து ஒரு மேட்ச் வந்து கிடைக்க போகுது. ஸோ ஸ்மாக் டவுன் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபின் பேலர் வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு. அவர் வந்து என்ன வந்து சொல்கிறாருன்னா, த லாஸ்ட் 10 years have been adventure of a lifetime. பேலர் கப், தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ் ஸ்டிக்கிங் வித் மீ. ஐ ஹியர் யூ அண்ட் வி ஆர் ஸோ க்ளோஸ். அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமோட ஹேஷ்டேக் வந்து போடுறாரு. ஸோ அவர் வந்து சொல்கிறாரு, இந்த 10 year வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக தான் வந்து இருந்துச்சு. ஸோ ஒரு அட்வென்ச்சர் மாதிரி வந்து இருந்துச்சு. பேலர் கப் தேங்க்யூ என் கூட வந்து இருந்ததுக்காக. அண்ட் நம்ம வந்து இப்போ வந்து ரொம்ப வந்து க்ளோஸில் வந்து இருக்கும். ஸோ மறுபடியும் பார்த்தா நம்ம பேலர் கிளப் வந்து ரிட்டர்ன் வந்து ஆக போகுது. ஸோ மேபி நம்ம ஃபின்பேலரோட புதுசு பார்த்தா இப்போ வந்து லோடிங்கில் வந்து இருக்குன்னு வந்து நினைக்கிறேன். ஸோ ஃபின்பேலர் பார்த்தா சம்மர் ஸ்டாம்லேயே வந்து ஜெயிச்சிட்டாருன்னா அது வந்து ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ வந்து நான் வந்து அடுத்த அப்டேட் இருக்கும். ஸோ இந்த அப்டேட் பார்த்தா நம்ம வின்ஸ் மெக்மேனை பற்றி. ஸோ வின்ஸ் மெக்மேனை பற்றி வந்து என்ன வந்து அப்டேட் வந்து இருக்குன்னா, ஸோ ரீசென்ட்லி வந்து நான் வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இந்த கேஸ் வந்து டிஸ்மிஸ் வந்து பண்ணிட்டாங்கன்னு வந்து நம்மளுக்கு வந்து அப்டேட் வந்து கிடச்சிது. இப்போ வந்து என்ன வந்து அப்டேட் வந்து வந்திருக்குன்னா, ஜேனல் கிராண்ட் ஆஃபிஷியலி ட்ராப்ஸ் ஃபெடரல் லா சூட் அகேன்ஸ்ட் வின்ஸ் மெக்மேன் அண்ட் WWE. ஸோ ஆஃபிஷியலி பார்த்தா ஜேனல் கிராண்ட் வந்து இந்த லா சூட்டை வந்து ட்ராப் வந்து பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தா நம்மளுக்கு வந்து இன்னொரு அப்டேட் கூட வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஃபைட்ஃபுல் செலக்ட் பார்த்தா கன்ஃபார்ம் வந்து பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து WWE வந்து ஆக்டிவ் ரெஸ்லர்ஸ்லாம் வந்து இருக்காங்களே. ஸோ அவங்க பாதி பேர் பார்த்தா வின்ஸ் மெக்மேன் வந்து மறுபடியும் வந்து WWE வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணக்கூடாதுன்னு வந்து லைக் வந்து பண்ணியிருக்காங்க ஒரு ட்வீட்டை. ஸோ அவ்வளோ அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ பாதி பேர் பார்த்தா வின்ஸ் மெக்மேன் வந்து வரக்கூடாதுன்னு வந்து லைக்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ வின்ஸ் மெக்மேன் வந்து மறுபடியும் வந்து WWE வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணுமா? உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதில் இந்த வீடியோக்குள்ள வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி WWE கண்டென்ட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.